தமிழில் முதல் ஆக்ஷன் ஹீரோ, மாஸ் ஹீரோ, தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஹீரோ. இந்த மூன்றுக்குமான பதில் மூன்றெழுத்துதான். அந்த மூன்றெழுத்து எம்ஜிஆர். பணக்காரர்களிடம் கொள்ளையடித்து ஏழைகளுக்கு வழங்கும் ஹீரோவின் கதை என்றால் அது ராபின்ஹுட் கதை என்று இன்றைக்கு நாம் சொல்லுவோம். ஆனால் அப்படி ஒரு கதையில் எம்ஜிஆர் நடித்துதான் மாஸ் அந்தஸ்தை பெற்றார். தமிழகத்தில் பட்டி தொட்டியெங்கும் எம்ஜிஆரை கொண்டு சென்றது அந்த திரைப்படம்தான். அந்த திரைப்படம்தான் மலைக்கள்ளன். திரையுலகிலும் ரசிகர்களிடமும் மலைக்கள்ளன் ஏற்படுத்திய தாக்கம் அசாதாரணம். அதற்கு முன்பு தமிழ் திரையுலகில் ஆக்ஷன் திரைப்படங்கள் வந்திருந்தாலும் மலைக்கள்ளன் மலைப்பை ஏற்படுத்திய அளவுக்கு அதுவரை எந்த படமும் ஏற்படுத்தவில்லை. மலைக்கள்ளன் திரைப்படத்தின் கதை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் எழுதிய மலைக்கள்ளன் என்ற நாவலின் கதையாகும். இந்த திரைப்படத்திற்கு கலைஞர் மு. கருணாநிதி வசனம் எழுதியிருந்தார். மலைக்கள்ளன் 1954 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தை தயாரித்தது பக்திராஜா ஸ்டுடியோஸ் என்னும் பிரம்மாண்டமான நிறுவனம். எஸ்.எம். ஸ்ரீராமுலு நாயுடு இயக்கி தயாரித்து வெளிவந்த இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், பானுமதி, ஸ்ரீராம் மற்றும் பலர் நடித்திருந்தனர். தமிழ் திரைப்படத் துறையில் முதல் தேசிய விருதை பெற்ற திரைப்படம் மலைக்கள்ளன் திரைப்படமாகும். இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெங்கும் வசூலை வாரி குவித்தது. அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படம் 90 லட்சம் ரூபாய் வசூலித்து சாதனை படைத்தது. எம்ஜிஆர் நடிப்பில் 6 மொழிகளில் வெளியான முதல் திரைப்படம் இது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சிங்களம் ஆகிய 6 மொழிகளில் வெளிவந்தது. வசூலில் மிகப்பெரிய சாதனை படைத்தது. மலைக்கள்ளன் திரைப்படம் வருவதற்கு முன்பு சந்திரலேகா பிரம்மாண்டமான திரைப்படம் என்ற பெயரை எடுத்தது. பின்னர் அந்த பட்டியலில் பிரம்மாண்டமாக இணைந்து கொண்டது மலைக்கள்ளன். மலைக்கள்ளன் திரைப்படத்திற்கு ஏகப்பட்ட பெருமைகள் உண்டு. தமிழில் முதலாக ஜனாதிபதி விருது பெற்ற முதல் திரைப்படம் என்னும் கௌரவத்தை மலைக்கள்ளன் அடைந்தது. அந்த வருடத்தில் தமிழக அரசும் சிறந்த திரைப்படமாக மலைக்கள்ளன் திரைப்படத்தை அங்கீகரித்து விருது வழங்கியது. மலைக்கள்ளன் திரைப்படம் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஊரினுடைய செட்டை போட்டிருப்பார்கள், காடுகளினுடைய செட்டை போட்டிருப்பார்கள், காட்டில் மலைகளினுடைய செட்டையும் போட்டிருப்பார்கள். ஒரு மலையில் இருந்து இன்னொரு மலைக்கு செல்ல விஞ்ச் இருக்கும். அதில் சண்டை காட்சியும் இருக்கும். ரசிகர்கள் வாய்ப்பிழந்து சண்டை காட்சிகளை அதிர்ந்து பார்த்து வியந்து மலைத்து போனார்கள். ரசிகர்கள் திரும்ப திரும்ப மலைக்கள்ளன் திரைப்படத்தை பார்த்தார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு இது மிக மிக முக்கியமான திரைப்படம். அதுவரை அரச கதைகளில் நடித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சமூக கதையில் முதலாக நடித்தார். அதே போல் கருணாநிதி அரசியல் அதிகமில்லாமல் சமூக அவலங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் தோலுரிக்கின்ற வசனங்களை எழுதியிருந்தார். இவையும் அன்றைக்கு ரசிகர்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டது. மலைக்கள்ளன் திரைப்படத்தின் வெற்றியையும் தாக்கத்தையும் தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் இருந்து ஒவ்வொன்றாக உருவி ஏராளமான கதைகள் இன்று வரைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. திரைப்படம் தொடங்கும் போது ஹீரோ தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிவான். பிறகு திரைப்படம் முடியும் போது சேருவான் என்பது மாதிரியான முடிச்சுகள் மலைக்கள்ளன் படத்தில் இருந்துதான் ஆரம்பித்தன. மலைக்கள்ளன் திரைப்படத்தின் ஒளிப்பதிவு சைலன் போஸ். அந்த காலத்தில் இவர் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர். அதே போல் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு. இவரும் அந்த காலத்தில் மிகப்பெரிய இசையமைப்பாளராக விளங்கினார். மலைக்கள்ளன் திரைப்படத்தில் ஏகப்பட்ட பாடல்கள். அவைகள் எல்லாமே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. பானுமதிக்கு இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு இணையான கதாபாத்திரம். நடிப்பிலும் பானுமதி அவர்கள் வெளுத்து வாங்கியிருப்பார். பல பாடல்களை பானுமதி அவரே பாடியிருந்தார். பானுமதியின் நடிப்பும் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய பலம். அதே போல் எம்.ஜி. சக்கரபாணி போலீஸ் அதிகாரியாக நடித்திருப்பார். இவரும் தன் பங்குக்கு சிறப்பாகவே நடித்திருந்தார். மலைக்கள்ளன் திரைப்படம் வந்த பிறகு கூட சென்டிமெண்ட் குடும்ப கதைகளில் நடித்திருந்தார் எம்ஜிஆர்.
ஆனால் அதன் பின் கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் எனும் பாதைக்குள் நுழைந்தார் எம்ஜிஆர். அப்படி அவருக்கு புதிய பாதை வகுத்து கொடுத்தது மலைக்கள்ளன் என்றுதான் சொல்ல வேண்டும். மலைக்கள்ளன் திரைப்படத்தின் கதையை கொண்டுதான் எம்ஜிஆர் ஃபார்முலா என்னும் விஷயத்தை உருவாக்கினார் எம்ஜிஆர். இந்த திரைப்படம் சமூக கதைதான் என்றாலும் எம்ஜிஆர் மட்டும் ராஜா காலத்து ஆடைகளை அணிந்திருப்பார் என்பது ஆச்சரியம்தான். அதே போல இந்த திரைப்படத்தின் வசனங்களுக்காக தியேட்டர்களில் கைத்தட்டல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன. மலைக்கள்ளன் திரைப்படம் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. தமிழில் மலைக்கள்ளன் திரைப்படம் வெளியான கையுடன் இந்த திரைப்படத்தை தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் என்று 4 மொழிகளில் தானே தயாரித்து இயக்கினார் ஸ்ரீ ராமுலு நாயுடு. 5 மொழிகளிலுமே வெற்றியை பெற்றுக் கொடுத்தது மலைக்கள்ளன் திரைப்படம். இந்த திரைப்படம் திரையிட்ட தியேட்டர்களிலெல்லாம் 100 நாள் 140 நாள் என ஓடியது. 1954ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி வெளியானது மலைக்கள்ளன் திரைப்படம். ஆனால் இன்றைக்கும் அனைவரையும் மலைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது மலைக்கள்ளன் திரைப்படம். தமிழ் திரையுலகில் முதல் ஆக்சன் படம், முதல் ஆக்சன் ஹீரோ, முதல் தேசிய விருது. எல்லாவற்றுக்கும் மேலாக எம்ஜிஆர் எனும் முதல் ஆக்சன் ஹீரோவின் முதல் ஆக்சன் திரைப்படமான மலைக்கள்ளன் திரைப்படத்தை தமிழ் சினிமா என்றைக்குமே மறக்காது.